இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி பேப்பர் படிச்ச ஆயிரக்கணக்கானவங்கள நானும் ஒரு ஆள். அப்புறம் அந்த இங்கிலீஷ் பேப்பரை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ் ஏற்கனவே படிச்சுக்கணுங்கிற கண்டுபிடிச்ச நூற்றுக்கணக்கான ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆள். உங்களுக்கு ஆங்கிலம் வர வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் வச்சிருப்பாங்க. இந்து பேப்பரை ஃபர்ஸ்ட் பேஜ் இது லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிங்க, புரியுதோ புரியலையோ படிங்க. நானும் ஒரு வருஷம் படிச்சேன். புரியாத அர்த்தம் மட்டும் கோடு போட்டு வைங்க, நான் ஒரே கோடா இருக்கும். இன்னும் இந்த கேட்டோபோனிங்கிற வேர்டுக்குலாம் என்ன அர்த்தம்னே தெரியல எனக்கு. நான் ரொம்ப சிரமப்பட்டு ஆனா ஆசைப்பட்டு உட்காந்து ஒரு 2 பேர் துணையோட நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச ஒரு ஆர்டிகல். அது வாழ்க்கையில் நான் ரொம்ப மறக்க முடியாத, எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்ததாக நான் உணர்ந்த நாள் அது. நம்ம இன்டர்வியூ ஒண்ணு 4 பேர் இந்துல வந்துச்சு ஒரு டைம். அதுல உட்காந்து இந்த வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ரொம்ப ரசிச்சு படிச்ச ஒரு ஆங்கில இந்துவனுடைய ஒரு தீவிர வாசகர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்ன ஸ்டாண்டர்ட்னு நான் சொல்லிட்டேன். இந்துவனுடைய நடுப்பக்க கட்டுரைகளுக்கு நான் ரசிகர். தமிழ் நமஸ்காரம் சொல்லுங்க, ஏன்னா ரொம்ப பெரிய கேப் இருந்ததை அதுதான் ஃபில் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று ஆய்வு கட்டுரை, 2வது முக்கியமான விஷயம் என்ன வச்சுட்டு எடுத்துட்டீங்க பரவாயில்ல, ஆனா வந்துச்சு ஓகே அப்படின்னா படக்கு. ஒன்று ஆய்வு கட்டுரைகள், 2வது இன்டர்நேஷனல் ரிலேட்டடான, அதாவது வெறும் தகவல்கள் இல்லாம நம்மளாம் அந்த பொட்டி செய்திகள் போடுவாங்கல்ல அதுன்னு இல்லாம ஒரு டீடைல்டான ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டர்நேஷனல் நியூஸ் படிக்கிறது நமக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. அடிப்படையில் சும்மா மேலோட்டமா சொல்லுவோம், ட்ரம்ப் கோவக்காரு, ஹிலாரிக்கு வயசாயிருச்சு, ஜார்ஜ் புஷும் அவங்க அண்ணா அப்பா பிள்ளை 2 பேரும் ஆகல, அப்புறம் மிஷல் ஒபாமா தானே ஒபாமா கொண்டாடியா, இந்த ஒரு லைனோடு நமக்கு தெரிஞ்சா போதுங்கிறத தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ சுவாரஸ்யமாக ரசிக்கும்படி எழுதுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன்னா அதை பத்தி நமக்கு ஏற்கனவே சில கற்பனைகள் தானே இருக்கு. நாமளாவது உலகம் முழுக்க பல கற்பனை வச்சுக்கோம். அமெரிக்காலாம் ஒரே போனதே கிடையாது. நம்ம அங்க போய் பார்த்தா தான் அவங்க நம்மள மாதிரி அவங்களுக்கு கன்சர்வேட்டிவ், அவங்களுக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்கு, பிள்ளைகள் வீட்டை விட்டு போய் அழுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க கஷ்டப்படுவாங்க, பொண்ணும் டிவி உள்ளவங்களுக்கு போறப்ப அழுகுறது அவங்க அப்பா கட்டி பிடிச்சுதான் போகும்னு அங்க போய் இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். அது ஏதோ ஒரு செக்மெண்ட் நம்ம மார்னிங் ஷோ படம் பார்த்தது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே வச்சு இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு அப்படிதான். நம்ம ஊர்ல தான் கெட்ட பெயர்களா இருக்காங்க, கிட்ட போனா கூட சேரோட பாட்டைகிறாங்க. சோ உலகம் ஒரு சிறு கிராமமாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உலகத்துடைய அரசியலையும் அதனுடைய வாழ்வியலையும் அதனுடைய நடைமுறைகளையும் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்க்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நமக்கு பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு பெரிய அறிவு இருக்கு. நம்மளால நல்ல அகாடமிக் படிக்கிறதுல நம்ம அடிச்சுக்க போகும். பிறந்ததுல இருந்து படிப்பு தானே ரெடி பண்ணுவோம். நம்ம கொண்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல ப்ரீகேஜி சேர்க்கறதுக்கு பின்னாலேயே நம்முடைய ஐடியாலாம் இருக்கு. அந்த பெரிய பள்ளிக்கூடத்துல ப்ரீகேஜி சேர்த்தா இப்ப ப்ரீகேஜிக்கு முன்னால ஒரு ப்ரீகேஜி இருக்கு தெரியுமா? ப்ரீகேஜிக்கு முன்னால ஒரு ப்ரீகேஜி இருக்கு. அப்பதான் பெரிய பள்ளிக்கூடத்தோட ப்ரீகேஜில நீங்க இன்டர்வியூ கரெக்டா சக்சஸ் பண்ண முடியுமா? எப்படி நேரா பிறந்தவனே நர்ஸோட கொண்டு போயிட்டு விட்டுறணும் ஸ்கூல்ல. ப்ரீகேஜிக்கு ஒரு ப்ரீகேஜி so that you will get a good admission at a very good school. அப்ப அங்க ஒரு ப்ரீகேஜி, அப்புறம் அங்க விட்டாங்க வேலை முடிஞ்சது, கடமை முடிந்தது. அடுத்த குழந்தைய நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா 12th வரைக்கும் அங்கேயே படிக்கணும். அவங்க அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சாதான் அது 10th ஸ்டாண்டர்ட் நல்ல மார்க் எடுக்கும். 10th ஸ்டாண்டர்ட் நல்ல மார்க் எடுத்தா 11th பெரிய ஸ்கூல் கிடைக்கும். 11th பெரிய ஸ்கூல் கிடைச்சா 12th நல்ல மார்க் கிடைக்கும். 12th நல்ல மார்க் எடுத்தாதான் இன்ஜினியரிங் காலேஜ். இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் வேணான்றாங்க. நம்ம ஊர் எப்பொழுதுமே கல்வியால் என்ன விளையும் என்பது குறித்து ஒரு கேள்வி எப்பொழுதுமே வைத்துக் கொண்டே இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் சமூகம் அப்படிதான் நினைக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ஒரு மிடில் கிளாஸ் சமூகம் இந்த கல்வியால் எனக்கு என்ன விளையும் அப்படின்னு. முன்னாலெல்லாம் நம்ம இவ்வளவு ஏழ்மையில் இருந்தப்ப கூட கல்வியால் பணம் தான் விளைய வேண்டும் என்று நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்க, கல்வியால் அறிவு விளைய வேண்டும் தான் நினைச்சாங்க. படிச்சாதான் நல்லது கெட்டது 4 தெரியும் தான் சொன்னாங்க. படிச்சாதான் காசு வரும் சொல்ல. எல்லாவற்றுக்கும் காரணத்தை தெரிகிற மனசு நிம்மதியாயிருக்கு. காரணமற்று வாழ்வதை போல வாழ்க்கை இந்த உலகத்தை எவ்வளவு அர்த்தமா இருக்கு. காரணமற்று வாழ்கிறவர்கள் எல்லாரும் சும்மா இருக்க சொல்றாங்க, இல்ல நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க. சும்மா இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடுகிற மனசு எப்பொழுதும் பதைவதித்துக் கொண்டே இருக்கும், கவலையோடு இருக்கும், அச்சத்தோடு இருக்கும். அப்புறம் பேசுற மாப்பிள்ள அப்படின்னு போனாலே அவன் எப்படா அப்புறம் பேசுவானே படப்படன்னு இல்லையா? ஒண்ணுமே இல்லை. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். அப்ப அதற்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. இது அந்த அப்புறம் கூப்பிட ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வந்தவன் யாரா இருப்பான், எவன் வந்து அவனுக்கு நான் ஒன்று சொல்லணும். சாயந்தரம் வந்து சொல்றேன், பட 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 நடிகை
சாயந்தரம் அவருடைய காதல் மனைவி காலையில ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆபீஸ்ல எல்லாரும் இருந்தாங்க, இப்போ வந்து சொன்னேன். சனியும் முடிச்சவளைய காலையில சொல்லிட்டு 6 மணி நேரமா என்னவோ ஏதோ நான் நினைச்சுட்டே இருந்தேன். காரணம் எல்லாத்துக்கும் ரீசனை தேடக்கூடிய மனசு, அறிவுபூர்வமான மனசு நம்ம நம்புறோம். ஸ்வீட்னஸ் திங்ஸ் தான் வாழ்க்கை அர்த்தமாக்குது, நம்ம நம்புறதே கிடையாது. லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கு, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணுவோம். காரணம் நம்ம நேரங்களை அறிவுசார் விஷயத்தோட நகர்த்த நம்ம தயாராகவே இல்லை. அறிவுசார் விஷயம் நம்ம நம்புறது முழுக்க பாடத்தில் இருக்கக்கூடியதான். அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? பூமி உருண்டை என்று சொன்னது யார்? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யார்? குளோரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? என்னவா தான் இருந்தா என்ன? எல்லாம் 1 மார்க் கொஸ்டினா இருக்கு லைஃப் முழுக்க. எந்த அனாலிசிஸும் இல்ல, அனாலிட்டிக்ஸும் இல்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க கொஞ்சம் வழுக்கை தலை வந்தவர்கள், அப்ப வயசானவங்களா அப்படி சொல்றது தப்பான. ஓரளவு ஏஜ் ஆனவங்களுக்கு, உங்களுக்கு உங்கள் தந்தைக்கு உங்கள் வீட்டுல ஒரு சண்டை இருக்கு. அவர் ஒரு கொள்கையின்பால் உறுதியோடு இருப்பார், நீங்கள் ஒரு கொள்கையின்பால் உறுதியோடு இருக்கு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பேச்சு அதிகமாக இல்லை என்ற போது கூட தர்க்கம் வந்து கம்யூனிசமா அல்லது தேசியமான்னு சொல்லி ஒரு சண்டை ஒரு வீட்டுக்கு. அப்பா ஒரு அரசியல் கட்சியில இருப்பார், பிள்ளை ஒரு அரசியல் கட்சியில இருப்பான். தந்தைகளிடம் கொள்கை இருந்தது. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான். நானும் படிக்கிறேன், நீயும் படி, சரியா? நான் அடுத்த ப்ரமோஷனுக்கு படிப்பேன், நீ அடுத்த மார்க் இருக்கிறது படி. ஒரே கொள்கை மட்டும்தான். கொள்கை இல்லாத வீடு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கு? வீட்டுல ஒரு வாசகம் வாக்கியம் பேசுவது என்ன? வேற வெட்டி இல்லாம பேப்பர் படிச்சிருக்கான். எவ்வளவு மோசமான ஒரு சமூகம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய நிகழ்ச்சியில வந்த ஒரு நண்பர் தான் அந்த வார்த்தையை சொன்னார். நான் லீவு போட்டுட்டு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன், வேலை வெட்டி எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்ப படித்தல இந்த சமூகம் எப்படி பார்க்குது? இதன் வழியாக எனக்கு என்ன நடக்கிறது? சன்ஷைன் நினைக்கலாம். சன்ஷைன் தான் சொன்னார். லீவை போட்டுட்டு ஒரு புத்தகத்தை முடிச்சா 2 நாள் உட்காந்து ஒரு மனுஷன் படிக்கலாம். என்ன சொல்றாங்க? வேலை வெட்டி எல்லாம் உட்காந்து படிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, வெட்டியான ஆள் ஒருத்தர் சொல்றதுக்கு இன்னமும் தமிழ் சினிமால ஒரு குறியீடு உண்டு, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த மூலையில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு பார்ப்பாங்க. அப்ப வேலை இல்லாதவன் தான் பேப்பர் படிப்பான். அப்ப பேப்பர் நடத்துற நீங்க நாங்கெல்லாம். அப்ப அறிவு என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்குள்ளே அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் கேள்வி. என் வழியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தான் எனக்கு கேள்வி. எனக்கு என்ன லாபம் தந்திருக்கிறது என்பது கேள்வி அன்று. யூ டோன்ட் வரி அபௌட் தட். லாபத்தை விட தாக்கம் பெரிது. எவன் ஒருவன் அறிவின்பால் உந்தப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறானோ அவனால் ஏற்படப்படக்கூடிய மிகப்பெரிய லாபம் சமூகத்திற்கான லாபம், குடும்பத்திற்கான லாபம், ஒட்டுமொத்தான வெளிக்கான லாபம். ஆனா நாம எல்லாரும் சிறுக சிறுக இந்த பணம் பற்றியே மனசு அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிற காரணத்தினால என்னமோ இதனால என்ன கிடைக்கும், இதனால என்ன கிடைக்கும், இந்த பேப்பரை படிக்கிற நேரத்துக்கு பிசிக்ஸ் எடுத்து படிச்சா ஒரு வேலையாவது கிடைக்கும். நீங்க கண்டுபிடிச்சிய நீங்களாம் அப்படித்தானே வேலைக்கு போனீங்க. என்னமோ நீங்களாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு அதெல்லாம் பிடிக்காம தான் ப்ளூ கலர் கையிலேயே கட்டிட்டு வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்க மாதிரி. படிப்பு உங்களுக்கு வரல, நம்ம புள்ளையாவது படிக்கட்டும்னு நினைச்சீங்க. வீடுகளுக்குள் புத்தகங்கள் வாங்குவது குறைஞ்சு. நம்ம வீட்டெல்லாம் என்ன பேசுறோம் யோசிச்சு பாருங்க. முன்னால வீடுன்னு வச்சுக்கோங்களேன், சினிமாவில் காட்டுவாங்க, லாங் ஷாட், எக்ஸ்டீரியர் ஷாட் காட்டினாங்கன்னா உள்ள யாரோ பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கூப்பிடுவாங்க, ஒருத்தர் சிரிச்சுட்டே இருப்பாங்க, கேட்க சவுண்ட் வரும். அம்மா சொல்லல கேட்க மாட்டேம்மாங்க, சித்தப்பா வந்துட்டாங்க, இப்பெல்லாம் காட்டுவாங்க எக்ஸ்டீரியர்னா. இப்பெல்லாம் ஷாட் பாருங்களேன், எக்ஸ்டீரியர்னா அமைதியா இருக்கான் வீடு. யாரு யார்ட்டையும் பேசுறேன், எல்லாருக்கும் வேலை இருக்கு. அப்பாவுக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, அம்மாவுக்கு இந்த குடும்பத்தை மேய்க்கிற வேலை இருக்கு, பையனுக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்கு, பிள்ளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்கு. 9 மணிக்கு டான்னு அந்த அப்படி உட்காந்து அந்த ரூம்ல உட்காந்து டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மரண அமைதி. எல்லாரும் மனசுலையும் சீக்கிரமா கிளம்பிடும். யாரும் எவனும் எதையும் கேட்கக்கூடாது. அம்மா வந்து கம்பெனியோட எம்டி, அப்பா கம்பெனியோட சிஇஓ. இவங்க 2 பேரும் எம்ப்ளாய். இது மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா படிக்கிறியா படிப்பாரு. அவங்க ஒழுங்கா படிச்சாலும் படிக்காட்டி அப்பாவுக்கு ஒரு ரூல் இருக்கு, அந்த கேள்வி கேட்கணும். நான் என்ன படிக்கிறது திரும்ப கேட்டா டவுசர் வந்துடும். ஏன்னா இப்ப எல்லாம் கல்வி என்பது அம்மாக்கள் கையில போய் உட்கார்ந்துருச்சு இல்லையா? அம்மாக்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க, போறாங்க, வராங்க. என்னடா ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறப்பா. என்னம்மா நீ ஒழுங்கா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். நம்முடைய பேச்சுக்கள் என்னன்னு கவனிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள கரண்ட் பில் கட்டியாச்சா, ஃபீஸ் கட்டியாச்சா, கடன் கொடுத்தாச்சா, அண்ணங்காரன் வந்தானே எதுவும் சொல்லிட்டு போயிட்டாங்க, அண்ணனே தான் வரான், அவன் தங்கச்சியை வர்றதே இல்லை, அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்தாச்சா, இஎம்ஐக்கு பணம் எடுத்து வச்சாச்சா, எல்லாமே அதுவரை சார்ந்த பேச்சுக்களாகவே இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பேச்சுமே இல்லை. There is no sweet nothing such home. வீடுகளுக்குள் பேச்சே இல்லை. ஏன்னா பேச வேற இல்ல. நீ இந்த புத்தகம் படிச்சியா, இன்னும் ஒரு ஆர்டிகல் இருந்தான் பாத்தியா, தினகரன் ஒரு தலையங்கள் இருந்தான் பாத்தியான்னு ஏதாவது பேசிருக்கீங்களா? எவன் என்ன எழுதுனா நமக்கு என்ன? நாளை காலை இத்தியா தோசையான்னு சொல்லு. இந்த பிரபஞ்சத்தின் பெரும் கேள்வி நாளை காலை இத்தியா தோசை. ஒண்ணுமே இல்லாதப்ப வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் தென்னங்கீத்து, வெறும் தேங்காய் மட்டை, சாதாரண வாழ்க்கை, 2 வேளை சோறு, பலகாரம், தீபாவளி அன்னைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து, பொங்கலுக்கு மட்டும் ஊருக்கு போன வாழ்க்கை கூட சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு எப்ப வேணாலும் ட்ரெஸ் எடுக்கலாம். காசு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. ஆனா என்னமோ மாறி இருக்கு, இருக்கா இல்லையா?
The என்னமோ மாதிரி இருக்கு நோய் இஸ் த பிக்கஸ்ட் டிசீஸ் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி வித் யங்கர் கம்யூனிட்டி. நான் பாக்குறேன், அதுவும் இந்த காலேஜ் பசங்க, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கேளுங்களேன், டெய்லி ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை போன் பண்ணி சொல்லுவோம், என்னன்னே தெரியலடி என்னமோ மாதிரி உண்டா இல்லையா? அதான் ஒண்ணு சரியா இருந்தா கொஞ்சம் திரும்ப அவன் அடிப்பான். அடிச்சு தெரியல மாப்பிள்ள, நானும் பல யோசிச்சு பார்த்துட்டேன், என்னமோ மாதிரி இருக்கு. உன்னை இவனால முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணும். ஏதாவது மறந்துட்டியா, யாராவது திட்டினாங்களா, இல்ல உனக்கு ஒன்று காதலிக்கும் ஏதாவது பிரச்சனையா, இல்லாத ஏதாவது நம்ம இந்த பேர்லாம் மறந்து போனா தொண்டைக்குள்ளே நிக்க வராது, மண்டையில ஓடும்ல, அது மாதிரி ஏதாவது தெரியல மச்சான் என்னமோ மாதிரி இருக்கு. சரி அடுத்து ஒன்று சொல்லலாம், பேசாம ஒரு படத்தை எடுத்த பாரு சரியா 15 நிமிஷம் திரும்ப போன் அடிச்சு அப்ப என்ன பண்ணி பார்த்தேன், என்னன்னே தெரியல போனா கடுப்பாயம் போன வச்சிடும். அரை மணி நேரம் கழிச்சு இவங்கிட்ட அவனுக்கு போன் பண்ணி சொல்லுமா சொல்ல மாப்பிள்ள என்னமோ மாறு, இப்ப போட்ட போடல அவனுக்கு இப்ப என்னமோ மாறு, இப்ப எல்லாருக்குமே என்னமோ மாறு. பிகாஸ் நமக்கு இலக்கும் இல்ல, போக்கஸும் இல்லை, ஏதோ ஒரு பதட்டம் உள்ளூர் இருந்து கொண்டே இருக்கு. நாளை காலையில் வாழ்க்கை பறிப்போய் விடுமோ என்ற பதட்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்று இரவோடு என் வாழ்க்கை முடிந்து போகுமோ என்ற பதட்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு இருக்கிற இந்த நிம்மதியும் பணமும் இல்லாமல் போகுமோ என்ற கவலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைகள் ஜெயிப்பார்களா தோப்பார்களா என்ற அச்சத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் இனிமேல் என்னால் வாழ்ந்து விட முடியுமா என்ற வருத்தத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்ற கவலையோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை முன்னால இல்ல, அப்ப நம்ம கவலைப்படல, இதை விட வசதியா வந்தா என்ன பண்ணுவோம்னு தெரியல, கவலைப்பட்டதே கிடையாது. ஆக உள்ளுக்குள்ளே பதட்டம் இருக்கிறது. என்ன புண்ணியம் இருக்கு யோசிச்சு பாருங்க. காசு இருக்கு, பணம் இருக்கு, வண்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, பதட்டமா இருக்கு. No use. So when you don't have the capacity to answer through your sources for the question called என்னமோ இருக்கு, what is the purpose of life? உங்கள் பணம், அறிவு, ஆயுதம், எல்லாம் படைபலம் எல்லாத்தையும் வச்சு சோகால் என்னமோ மாதிரி இருக்கு, உங்களால பதில் சொல்ல முடியாட்டி வாட் இஸ் தி ப்ராப்ளம்? பிகாஸ் நமக்கு ஊன்றி பிடித்து வாழ ஒன்று இல்லை. இவ்வளவு சொல்றிய உனக்கு எனக்கு என்னமோ தான் இருக்கு. என்ன நான் சொல்லி நீங்க கேக்குறீங்க, எனக்கு யாராவது சொன்னா தேவையில்ல. நான் பல பேச்சு நான் எனக்காக தான் பேசுறேன். நிறைய பேர் அப்படித்தான் பேசுறாங்க. என்ன நான் உண்மையை சொல்றேன், அவ்வளவுதான். நாளை குறித்து இவ்வளவு கவலை நமக்கு இருந்ததே கிடையாது. 7 பிள்ளை பெத்தப்பனுக்கு கூட பயந்ததே கிடையாதுங்க. 8 பிள்ளை பெத்தப்பனுக்கு எல்லா பிள்ளையும் அப்படியே ஏத்துக்கிற மனநிலை இருந்துச்சு. அடுத்தவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற சாதாரணமா சொல்லுவாங்க, மூத்த முரட்டு பையன். செல்போனை கண்டுபிடிச்சவங்க கூட இத்தனை தடவை எடுத்துக்க மாட்டாங்க. அதான் எவனோ ஒருத்த கண்டுபிடிச்சோம், அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்கிறது. நாம அந்த அறையிலுக்கு நல்ல செல்ஃபி எடுக்கிறது, யானையை குப்பரை போட்டு எடுக்கிறது, வாங்கிட்டு வரும். 8 பிள்ளை 7 பிள்ளை பெற்ற நம்முடைய தாத்தாக்களுக்கு இந்த சிக்கல் இல்லவே இல்லை. காரணம் வாழ்க்கையாக அவர்களால் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையை போட்டியா பார்க்கணும். என் பிள்ளைய வச்சு அவனை ஜெயிக்கணும், அவன் பிள்ளைய வச்சு அவனை ஜெயிக்கணும். அதுக்கு தான் பிள்ளைய பெற்றாங்க. ஊருக்கு நிரூபிப்பதற்காக பென்ஸுக்கார வெளியிலையும் பிள்ளைய வீட்டுக்குள்ளே வைக்கிற வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கை. I live for myself. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான். அப்புறம் தான் சாதிக்கிறது, இமயமலையில குச்சியை நடுறது, அப்புறம் எங்கேயாவது போய் குப்பரை சாப்பிடுறது. முதல்ல வாழுங்க, மத்ததான் அப்புறம் கிளிக்கலாம். வாழ்றதுக்கே கவுசர் வந்து தெரியுது. என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னு போட்டு நெஞ்ச பேசியுது. தந்தைகளிடம் நம்முடைய தாத்தாக்களிடம் இருந்த ஒரு இயல்பு மனதில் நமக்கு இல்லவே இல்லையே. அவர்கள் பிள்ளைகளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்கள். மூத்தவன் முரணன், 2வது இவன் நல்லா படிப்பான், ஆனா அவங்க அம்மா பின்னாலேயே தெரியும். 3வது இவன் என்ன மாதத்துல பொம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டிய அடுப்படியிலேயே கிடைக்கலாம். 4வது இது ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கிற மாட்டுக்கு முருங்கை மரத்துல ஏறி அங்கேயே இருந்து பறிச்சுக்கிட்டே கீழே இறங்கு. அடுத்து 5வது பிள்ளை இவங்க கொஞ்சம் சுமாரா படிப்பான், சுமாரா விளையாடுவான். 6வது இவன் என்னன்னே தெரியல, என்ன புரிஞ்சுக்கவே முடியல. 7வது இவன் கணக்கு வழக்கெல்லாம் ஜித்து நம்ம கூட இருக்கான். 8வது இவன் எதுக்கு லாய்க்கு பேசாம. ஆனா 8 பிள்ளையும் அவனுடைய குணத்தோடு இருக்கிற மனநிலை நம்முடைய தந்தைகளுக்கு இருந்தது. இவங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்க, ஒன்னும் பயப்படல. இவங்க எல்லாம் உருப்படா போயிடுவாங்க, கவலைப்படல. ஆனா நாங்க ஒரு பிள்ளை பெற்றுட்டோம், ஒன்னே ஒண்ணு கண்ணே. அந்த ஒரே பிள்ளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்துடணும், சரியா? அப்புறம் சிதம்பரம் கல்வி மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்துடணும். அப்படியே ஆரம்பிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் வந்துடலாம்ல. அப்புறம் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டி எறிதல், குண்டு எறிதல், எலுமிச்சம்பழத்தை ஸ்கூல்ல வச்சு எடுத்துட்டே ஒருமே அவங்க கொடுக்கிறது. அப்புறம் உலக இலக்கியம், நதி தன் வரலாறு கூறுதல் கற்றை போட்டி, விவேகானந்தர் நினைவு நாள் கற்றை போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி. இது போக ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல பாடணும், ஜோடி நம்பர் 1 ஆடணும். இது தனி. இவ்வளவுத்தையும் அவன் ஒரே பிள்ளைய பண்ணுவான். எப்படி பண்ணுவான்? மெண்டல் தான் அவன்.
எல்லாரும் டாக்டர் படிக்க வச்சு யோசிச்சு பாருங்க. போட்டிகளே இல்லாத காலகட்டத்தில் நீங்களே டாக்டர் படிக்கலையே, இன்னைக்கு முடியுமா? 500க்கு 510 எடுக்காங்க. அடுத்த வருஷமா எல்லாருமே 500க்கு 510 எடுப்பாங்க. போட்டிகளே இல்லாத காலகட்டத்தில் நீங்களே டாக்டர் படிக்கலையே, என்னாலதான் முடியல, நீயாவது பண்ணிடலாம். அதான் உங்களாலே முடியலையேங்க, விட வேண்டியதானே. ஆக குழந்தை என்பது பந்தய குதிரை அல்ல, அது ஒரு பொருள். கலீல் ஜிப்ரான் அற்புதமாக சொல்வாங்க, இந்த குழந்தைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் அல்ல, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் காந்தியா, காமராஜா, நேருவா, இல்ல ட்ரம்பா, எவனுக்கு தெரியும்? அவன் எப்படி காலை கையை உடைச்சு நீ தான் கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவீங்க? கையை கட்டிட்டு இன்ஜினியர் சொல்லுவீங்க? ஊசி குத்த தாண்டா பெற்ற நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் ஆகிக் கொள்ளுங்க. முடியாது, உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுதான் அடுத்தவனு சொல்லு. Life is very simple. The one line message I would like to convey to people is very simple. Don't complicate life. Life is beautiful. சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.